ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜிகே ராஜேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா, ஆசிட் ரெயின் எப்படி உருவாகுது, அதோட காசஸ்லாம் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆசிட் ரெயின் அதாவது இப்போது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தன்மையால் இப்போது நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க, வெதரை பார்க்குறீங்க, இன்றைக்கி மழை பெய்யும்னு போட்டிருக்கு, ஆனால் கொஞ்சம் சிக்னல் கட் ஆகுது. இப்போது நீங்கள் நடந்து போகும்போது உங்கள் கையில் ஒரு கொடை இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் போன உடனே ஒரு மழை பெய்ய ஆரம்பிச்சுது, உங்களுக்கே தெரியுது மழை பெய்ய போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் உடனே உங்கள் கொடையை விரிச்சிட்டு நிற்கிறீங்க, ஆனால் 10 செகண்டில் மழை உங்கள் மேலேயும் படுது. ஏன்னா கொடையும் ஓட்டையாக விழுந்துருது. அதோட இன்னொன்று, உங்களோட ஸ்கின் இருக்குல்ல, ஸ்கின்லேயும் கொஞ்சம் டேமேஜ் விழுந்துருது. ரொம்ப டேமேஜ் ஆகி நீங்கள் இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆசிட் ரெயினை பற்றி தான், இது எப்படி உருவாகுதுன்னு பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது நான் அடுத்த வீடியோவில் வாட்டர் சைக்கிள்னு ஒரு வீடியோ போட போகிறேங்க. அதை நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா அதை வச்சு தான் இந்த வீடியோவை ரொம்ப முக்கியமாக எடுக்கணும். அதான் இந்த வீடியோவுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கடலுக்குள்ளேருந்து வெளியேற நீராவி பேர் தான் எவாப்ரேஷன். இப்போது இந்த எவாப்ரேஷன் மேலே போய் க்ளவுடாக மாறுதில்ல, அதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன். இப்போது அந்த க்ளவுட்ஸ்லேருந்து கீழே வரல ரெயின், அது பேர் தான் ப்ரிசிபிடேஷன். இப்போ இது நடக்கிற ஸ்டேஜுக்கு போகும்போது, இப்போ நம்ம பவர் பிளான்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த கேஸஸ்லாம் இருக்குல்ல, இப்போது என்னென்ன கேஸஸ்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். சல்பர் டை-ஆக்சைடு 2, இதுவும் நைட்ரோஜன் ஆக்சைடு 2, இந்த ரெண்டுமே H2O, அதாவது அந்த நீராவி க்ளவுடு இருக்குல்ல, அது கூட ஜாயிண்ட் ஆகி இப்போ பாருங்கள், இப்போ அது ப்ரிசிபிடேஷன் வரும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். H2 சோடியம் ஆக்சைடு சல்பர் ஆக்சைடு 4, அதாவது 4ஆக மாறிடுது, டபுளாக மாறிடுது. அது அடுத்தது நைட்ரோஜன் ஆக்சைடு 3ஆக மாறுது. அதாவது இப்போது இருந்ததே 2 இருந்துச்சு, இப்போ அது 2 4 3ன்னு மாறுது. இப்போது என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போது ரெயின் வருது, மழை பெய்யுது, மழையிலேருந்து ட்ரீஸ்லாம் கில்ட் ஆகுது. ஏன்னா அதாவது இங்கேருந்து பொல்யூட்டான அந்த ஏர் கெமிக்கலாக கீழே வருதுல்ல, அதுக்கு பேர் தான் ஆசிட் ரெயின். இப்போ உங்களுக்கு சிம்பிளாகவே புரியும். இப்போது இது கீழே போகுது, ட்ரீஸ் ஆர் கில்டு பை த ஆசிட் ரெயின். அதாவது இது ட்ரீஸுக்கு எவ்வளோ டேஞ்சரானதுன்னு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்போ மனுஷங்களுக்கு என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போது இந்த ஆசிட் ரெயின் பெய்யுது, இது நேராக கடலில் ஜாயிண்ட் ஆகுதா. இப்போ நம்ம பொல்யூட் பண்ணுற அந்த கழிவுகள் இருக்குல்ல, அதுவும் இப்போ அந்த வழியாக இப்போ நேராக கடலில் ஜாயிண்ட் ஆகுது. அதனால் என்னென்ன பொல்யூஷன்லாம் பார்த்துக்கோங்க. ஏர் பொல்யூஷன், அடுத்தது வாட்டர் பொல்யூஷன், இந்த ரெண்டுத்தையும் தடுக்கணும். ஓகே, இப்போ நான் அதோட காசஸ்லாம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. காசஸ் ரெஸ்பிரேட்டரி அண்ட் ஸ்கின் டிசார்டர்ஸ். அதாவது இது நான் முதல்ல சொன்னேன், இது லேசாக பட்டால் கூட நம்ம ஸ்கின்னில் டேமேஜ் வந்துடும் சொன்னோன்னா, அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இப்போது நான் அடுத்த வீடியோவில் ஃபோட்டோசிந்தசிஸ்னு ஒரு வீடியோ பற்றி போட போகிறேன். அதை நீங்கள் எல்லோரும் நல்லா பார்த்துருங்க. ஓகே, இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது க்ரீன் பிளான்ட் இருக்குல்ல, அது அதுவாகவே அதோட ஃபுட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். பார்த்துக்கோங்க. இப்போ நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்குறேன். இப்போது இந்த ஆசிட் ரெயின் இப்போ ஒரு செடியில் பட்டுச்சுன்னா அதோட ஃபோட்டோசிந்தசிஸ் தன்மையும் அது விலகிருமா, அதாவது அது வாடி போயிருமா. இப்போது இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கிரவுண்டு வாட்ரு, அடுத்த ரிவர் வாட்டருக்குள்ளெல்லாம் போய் அக்வாட்டிக் லைஃப், அதாவது மீன்கள் அதை மாதிரி இருக்கும்ல, அந்த அக்வாட்டிக் லைஃப்ஸ் எல்லாம் அழிக்குது. இப்போது எரோட்ஸ் மார்பிள்ஸ் அண்ட் டேமேஜஸ் மானுமெண்ட்ஸ் லைக் தாஜ்மஹால். இப்போ மார்பிளால் கெட்டப்பட்ட இது ஆர்கிடெக்சர்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்கும் தெரியும் தாஜ்மஹால், அதாவது ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால். இதை பற்றியே நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போது இந்த தாஜ்மஹாலையும் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு
இந்த ஆசிட் ரெயினுக்கு பவர் உண்டுன்னு சயின்ஸை சொல்கிறாங்க. ஓகே கைஸ், நான் அடுத்த வீடியோவில் நிறைய ஃபேக்ட்ஸை பற்றி கொண்டு வரேன். நான் தான் உங்கள் ஜிகே ராஜேஷ். மறந்தாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்க மறந்துடாதீங்க. See you, bye.